ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவின் இரு உருவங்களில் ஒன்றை தொட்ட உனக்காகவே உன் மனம் மகிழும்படி இரட்டிப்பு நல்ல செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான இனிமையான நாளாகத்தான் இருக்க போகுது என் செல்லமே. எந்த விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை, நீ ஆதங்கத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் காத்திருந்தாயோ அதுதான் உனக்கு நடத்தி கொடுத்து நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன். ராஜயோக வாழ்க்கையை நீ பெறப்போகும் நேரம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. எத்தனை நாள் எத்தனை காலம் நீ தனியா போராடி தவிச்சு கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அப்படி இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையை துணிவோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. ஆனா ஒரு விஷயம், இப்போ உன் திறமையினால நீ முன்னுக்கு வந்திருந்தாலும் உனக்கு சற்றும் உதவ மனமில்லாதவர்கள் இப்போ உன்னை தேடி வந்து நிற்பாங்க. ஆனா உன்னுடைய பொன்னான நேரத்தை உன் அருமை பெருமை தெரியாமல் உன்னை பேசி கஷ்டப்படுத்திய மனிதர்களுக்காக செலவு செய்ய வேண்டாம். ஏன்னா உன்னை இன்னும் புரிஞ்சுக்காதவங்களுக்காக நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அது உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்குவதற்கு சமம்தான். மனிதர்கள் எப்படி எப்படி எப்பொழுது நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து அதற்கேற்றாற் போல நீயும் உன் செயல்களை அமைத்துக்கொள் என் செல்லமே. ரொம்ப நேர்மையா இருந்தாலும் அது உனக்கு கஷ்டத்தை தானே வந்து கொடுக்குது. ஏன்னா நீயே பாத்தீனா உனக்கு தெரியும், நல்லா நேரா உயரமா இருக்கிற மரங்களை தான் முதல்ல வெட்டுவாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த வலிஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மரத்தெல்லாம் அப்புறமா வெட்டுவாங்க. அதே போலதான் மனிதர்களும் நேர்மையான நியாயமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களை எப்போதும் எதிரிகள் சுலபமாக தாக்கி அழிக்கணும்னு முடிவு செஞ்சிருவாங்க. ஏன்னா கெட்டவனுக்கு சூதுவாது எல்லாம் தெரியும், அவனை அவ்வளவு சுலபமா ஏமாத்தவும் அழிக்கவும் முடியாது. ஆனா நல்லவங்க என்னதான் நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நியாயமா நேர்மையா தான் எல்லா செயலையும் செய்யணும்னு நினைப்பாங்க. அவர்களைத்தான் சுலபமாக எதிரிகள் அழித்து விடுவார்கள் என்று செல்லமே. நீயும் எல்லா விஷயங்களிலும் நியாயமாக இருப்பது சரிதான். ஆனால் கெட்டவரும் கொடுமை செய்பவரும் சூதுவாது செய்பவர்களும் உனக்கு கெடுதல் செய்யாத வண்ணம் நீதான் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமல்லவா? நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சரி சரின்னு தலையாற்றவன் நிச்சயம் நண்பனாக இருக்க மாட்டான். ஏன்னா நண்பனா இருந்தானா நிச்சயமா நீ செய்யற எது நல்லது, நீ எது தவறு செய்யறன்னு உன்னை சுட்டி காட்டி சொல்லக்கூடியவனாக இருப்பான். நீ அழுதாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, ஒருபோதும் யாரிடமும் ஆறுதல் தேடி போகாதே என் செல்லமே. ஒருத்தன் தங்கிட்ட எதையோ தேடி வர்றானாலே அவனை அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் சுயநலவாத எண்ணம் கொண்டவர்களாக எப்போதோ மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஓ மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும், அன்பு கிடைக்கும்னு நீ யாரையும் தேடி போக வேண்டாம். நீ எதிர்பார்க்கிற பாசம் ஒரு இடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலியும் வேதனையும் அதிகம் என்பதை நான் அறிவேன். உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தானே நான் பல விஷயங்களை இந்த பூமியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமரு. ஒருத்தருக்கு நீ 1000 உதவி செஞ்சிருப்ப, ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீ தவறு செஞ்சுட்டன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா உடனே அவங்க அதே ஆட்டமா ஆடி அமர்க்கலப்படுத்திடுவாங்க. நீ செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்தும் விட்டு உன்னை மேலும் மேலும் குற்றம் காட்டக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். இதுதான் இந்த உலகம் என்பதை புரிந்துகள். எல்லா மனிதர்களுக்கும் நல்லது செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனா அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு உன் மேல அதை அனுசரணையா ஏத்துக்கிறாங்கன்றத புரிஞ்சுதான் நீ இருக்கணுமென்னு செல்லவே. நீ எப்போதும் சுலபமாக கிடைப்பதால் உன்னை சில நேரங்கள் மதிக்காமல் கூட விட்டு விடுவார்கள். எப்ப வந்தாலும் நீ உதவு, எப்ப வந்தாலும் நீ பேசுவன்னு தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு உன் மேல மதிப்பும் மரியாதையும் குறைந்து போக கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால யார் வந்தாலும் உடனே பேசி உடனே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுலபமாக இருந்து விடாமல் அரிதாக இரு. அப்போதுதான் எல்லாரும் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என் செல்லமே. எந்த காலத்திலையும் கைரேகை வச்சு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீ முடிவெடுக்க வேண்டாம். கையே இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது தானே. அப்ப கைரேகைன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்றதுல நீ தெளிவாக இரு. எப்போதும் நீ நீயாக இருந்தால் உன்னை விரும்பியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை விட்டு விலகி போனவர்களை நீ போகட்டும்னு விட்டாலே அவங்களும் உன் மதிப்பு தெரிந்து தானாக உன்னை தேடி வருவார்கள் என்று செல்லமே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காகவும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவும் நான் கொடுக்கல. உனக்குள்ள இருக்கிற திறமையை இதன் மூலமா நீ வெளிக்கொண்டு வந்து அதை மற்றவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் உனக்கு சில பிரச்சனைகளை கஷ்டமா கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் சமாளிச்சு வெளி வந்துடுவேன்னு. அதனால்தான் இதையெல்லாம் உனக்காகவே உன் வாழ்வில் ஏற்படுத்தினேன் என் செல்லமே. ஆனா நீயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு வருத்தப்படுற.
அதுக்கு பதிலா நாம என்ன செஞ்சோம், ஏன் இந்த கஷ்டம் வந்தது, எதனால பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சினா தீர்வு சுலபமாக கிடைத்து விடும் அல்லவா? ஒருபோதுமே யார் உன்னை குறை சொன்னாலும் அது உண்மையா என யோசித்து திருத்திக்கொள்.